அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு போட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். மஞ்சத்தூள், உப்பு, புளி போட்டு வேக வச்சுருங்க. இது ஏன் புளி உப்பு போட்டு வேக வைக்கிறோன்னா நம்ம நாக்கு அரிக்கும். அதனால் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் அரை மூடி எடுத்து நான் அரைச்சி பால் புழிஞ்சி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுக்குவேன். இதை அப்படியே சேர்த்து மிளகு ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி நல்லா பேஸ்ட்டான போட்டு இந்த மாதிரி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். கருணக்கிழங்கு வெந்துக்கிட்டு வந்துருச்சு. அரை வேக்காடு வெந்தால் போதும். இந்த பாருங்கள், புளி நான் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன், தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன், அரைச்ச பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்க போகிறேன். புளி கலந்தாச்சு தேங்காய் பாலில். அதுக்கப்புறம் அரைச்ச வெங்காயம் தக்காளியும் கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டு கலந்த குழம்பு தூள் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். அதை நான் 2.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு இதிலே கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கீரை கொஞ்சம், அதுக்கப்புறம் பூண்டு இடித்த ஒரு கட்டி பூண்டு, 2 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் கலந்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, உங்களுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வெந்து வந்துருச்சு. கொண்டைக்கடலை நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா காலையில் ஊற வைக்கிறீங்கன்னா காஃபி குடிக்கிறப்ப நம்ம சுட தண்ணி வச்சு ஊற வச்சிங்கன்னா ஊறி வந்துடும் கொண்டைக்கடலை. கருணக்கிழங்கு வெந்துருச்சு அரை வேக்காடு, நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம குழம்ப தாளித்து விட்டுறலாங்க. என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு 3மே நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இடித்த பூண்டு போட்டுக்குங்க. எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தாளித்து விட்டுட்டு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற குழம்பு இருக்குது இல்லையா, அதை தூக்கி அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு குடிச்சு பாருங்கள். கரெக்டாக இல்லைனாக்கா புளிப்பு கூட இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. கொண்டைக்கடலை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கக்குள்ளே இதை போட்டு தாளிக்கலாம். ஆனால் இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். கொண்டைக்கடலையும் கருணக்கிழங்கும் இப்படியும் குழம்புலையும் போடலாம். இல்லை தாளிக்கக்குள்ளே வதக்கக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்படி கூட வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்குதா, காரம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க, புளி கூட இருந்துச்சுன்னா. கொத்தமல்லி கீரை கொஞ்சம் தூரி அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்தோன்னே நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள். கருணக்கிழங்கும் அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை எல்லாமே வெந்து நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா சுண்டி வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. செம்ம டேஸ்டியான குழம்புங்க. நான் மொதல் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். கருணக்கிழங்கு போட்டு நான் செஞ்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.